ரொம்ப நாளாக இந்த வெண்பூசணி எப்படியாவது ஜூஸ் போட்டு குடிச்சிடணும்னு நானும் நினைக்கிறேங்க. ஆனால் ஏன் நேரமோ என்னமோ தெரில, எப்போ வாங்கினாலும் ஒன்றா அதை சாம்பார் வச்சுருது, இல்லைன்னா மோர் குழம்பு வச்சுருது. அது ஏன்னே எனக்கும் தெரில. இன்றைக்கி அவன் பார்க்குறதுக்கு வர ரொம்ப அழகாக இருந்தான், க்யூட்டாக குட்டியாக என் கை கிடக்க மாதிரி தான். சரி இன்றைக்கி அவனை ஃபுல்லாக ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இதில் என்னென்னா நான் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. எனக்கே கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாக பாதி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து சமையல் அப்படியே மறந்துட்டேன். சரி சமைச்சு முடிச்சுட்டு வந்து மிச்சத்தை குடிச்சுப்போன்னு சொல்லிட்டு பண்ணால் அப்புறம் கசன்னு இருந்தது. சரி இதெல்லாம் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு நிம்மதியாகவும் இல்லை மனசு. சரிலாம் க்ளீன் பண்ணி முடிச்சலாம், க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். பட்டு என்ட்ரி கொடுத்துச்சு. அம்மா என்னை குளிக்க வச்சு ரெடி பண்ணுவியா மாட்டியா, நான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குமா எனக்கு அப்படின்னா, சரி வா இந்த ஜூஸ் குடி வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அழகாக குடிச்சிட்டா. எனக்கு தான் குடிக்க கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஸ்ட்ரெயினே பண்ணல இல்லையா. சரின்னு அவங்க டேடிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா கையில் தொட்டு கூட பார்க்கலங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இதில் வேறு நான் உன்ட்ட கேட்டேன்னு வேறு கேட்டார். 2 பேத்துக்கு செம்ம ஃபைட் ஆகிடுச்சு. உடனே சாணு ஓடி வந்துட்டு முத்தான் கொடுத்துட்டு, விடுமா கோவப்படாம நம்ம டேடி தானே அப்படிங்கிறா.